வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு முக்கிய நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில் $3,336 நெருக்கத்தில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 3,375 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் நெருங்கி போனாலும் கூட அதை தொடர்றதுக்கான முயற்சிகள் பெருசாக இல்லை. இன்றைக்கே 3,345 தான். நேற்று ஓரளவு போயிருந்தது, ஆனால் நேற்று நல்ல ஒரு இறக்கத்தோட கீழே வந்துடுச்சு. பட் இன்றைக்கி பெரிய மாற்றங்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு நடுப்பகுதியில் வந்து தான் நின்றுக்கிட்டு இருக்குது. 3,375க்கும் 3,295க்கும் நடுவில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இதனுடைய அடுத்த செயல்பாடுகள் 3,375 கடக்கும்போது 3,505 நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை எடுக்கலாம். ஆனால் அதை தாண்டுவதே ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால ஒருவேளை 3,295 கட் பண்ணி கீழே வரும்போது 3,205 நோக்கி ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடிடுமோ அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாரத்திலேயே ஆக்சுவலாக நமக்கு போன வாரம் 3,295 கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் அதை ரெக்கவரி பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத கோல்டை பொறுத்தளவில் நம்ம மனதில் வச்சுக்கணும். அடுத்து சில்வரை பார்க்கலாம். சில்வர் 36.95 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 35-90 இன்னமும் மெயின்டைன் பண்ணி தான் மேலே நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சுறுசுறுப்பான ஆட்டம் இல்லை அப்படின்னாலும் கிடைக்கிற கேப்லாம் மேலே போகிறதுக்கான ஒரு முயற்சியை மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு சில்வர். ஒருவேளை 37 மேலே தாண்டி க்ளோசிங் போகும்போது இந்த 38-40ங்கிற அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டிக்கிட்டு இருக்குது. 35-90 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கடந்த 3 வாரங்களாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பாக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு சில்வரை அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு சில்வர் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $66 மேலே ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரமும் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது, அங்கேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 2 வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த ஒரு வேகம் இப்போ கொஞ்சம் தணிஞ்சு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் அங்கேயே 65 கிட்டே இருக்கிறதுனால மேல் நோக்கி சென்றால் 72 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை 65 கட் பண்ணால் வீக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் க்ரூட் ஆயிலில் இருக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்குங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா? நிஃப்டி 25,461 க்ளோசிங். 25,395 தாண்டி போன வாரமே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஏற்றமானது மேலே ஏறி சென்றாலும் மீண்டும் கிட்டத்தட்ட இந்த 25,395 நோக்கிய இந்த கடைசி 3 நாட்கள் வந்து நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி அது கீழே போயிருந்தாலும் கொஞ்சம் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே கொண்டு வந்து கடைசி நிமிஷங்களில் அதை மேலே நிறுத்தி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு இருந்து 25,669 வரைக்கும் போயிருந்தாலும் கூட அங்கேருந்து கீழே 25,517 கொண்டு வந்து கீழே முடித்தாங்க போன திங்கட்கிழமை. அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து மறுபடியும் இந்த 25,395 நெருக்கத்துக்கு தான் வந்து இதை நிறுத்தப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. பார்ப்போம், இந்த சப்போர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா மீண்டும் இது மேல் நோக்கி செல்லும்போது 25,810 26,260 முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். ஒருவேளை இந்த 25,395 கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 24,610 தான் நமக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து செக்டார்களை பார்க்கலாம். செக்டார்களை வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. 57,031 க்ளோசிங். 56,320க்கு மேலே கிட்டத்தட்ட 57,500 நெருக்கத்துக்கு சென்றிருந்தாலும் கூட இந்த வாரம் 57,000க்கு நெருக்கத்தில் தான் கொண்டு வந்து 57,031 லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எப்படி நிஃப்டி மேல் நோக்கி வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சோ அதே மாதிரி இதுவும் மேலே போன வாரம் சென்றுருச்சு. ஆனால் இந்த வாரம் அந்த வேகத்தை தொடர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு நெருக்கத்திலே கொண்டு தான் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது வந்து வாய்ப்பை கொடுத்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னா 59,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவில் 57,500 வரைக்கும் மேக்ஸிமம் நெருங்கி போயிருக்காங்க.
கீழே 56,320 உடைக்காத வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உடைத்து விட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். 54,360 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 26,866 க்ளோசிங், 26,580 நோக்கி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 27,300 வரைக்கும் நெருங்கி சென்றிருக்கிறாங்க. அந்த நெருக்கத்திலேருந்து இந்த வாரம் பூராவுமே ஒரு இறக்கத்தை கொடுத்தா தான். போன வாரம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த இந்த 2 செக்டார்களுமே இந்த வாரம் கொஞ்சம் இறங்கி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து 26,580 வந்து நெருங்கி டச் பண்ணி திரும்பினாலும் திரும்பலாம். அப்படி திரும்பக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் 27,570 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்படி தரலை அப்படின்னா நமக்கு கட் பண்ணி கீழே வரும்போது 24,850 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துடலாம். கொஞ்சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 39,166 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் சிச்சுவேஷன் தான் இந்த வாரம் பூரா இருந்திருக்கு. 38,840 வந்து நெருங்கியே இந்த வாரம் பூராவுமே இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாத ஒரு வாரமாக பர்டிகுலராக ஐடி ஃபீல்டுக்கு இந்த 2-3 வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை சந்தர்ப்பம் எடுத்து மேலே மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் 40,750 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்படி ஒரு வேளை கொடுக்காமல் திருப்பி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 38,840க்கு கீழே 35,400 தான் முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 22,384 க்ளோசிங். நல்ல ஒரு ஏற்றத்தோடு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக மாறிடுச்சு. கடந்த 2 வாரங்களில் 21,950 கடந்து மேலே சென்றுச்சு. அதற்கு மேலே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 22,695 இருந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அதை நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க. 22,384 தான் இந்த வாரம் க்ளோசிங். ஸோ 22,695 ரெசிஸ்டன்ஸ், கீழே 21,950 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ மாறி இருக்குது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,735 க்ளோசிங். 54,200 கிட்ட வரும்போது ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து திரும்பிக்கிறாங்க. இந்த வாரம் வந்து அந்த அளவுக்கு கூட வரலை. ஆல்மோஸ்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு 54,293 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அங்கே வரும்போதே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இந்த வாரம் 54,735 முடிச்சிருக்காங்க. மறுபடியும் மீண்டும் அந்த 55,700 நோக்கி அதனுடைய யூட்டர்ன் இருக்குது. ஸோ 54,200 நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு முயற்சி எடுத்து மறுபடியும் 55,700 தாண்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நிஃப்டி எஃப்எம்சிஜி தருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 23,980 க்ளோசிங். இதுவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாத ஒரு செக்டாராக தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. 24,040 தாண்ட முயற்சித்தாலும் அதை தாண்ட முடியாமல் தான் அங்கே டச் பண்ணியே திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 24,040 தாண்டும் போது 24,490 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்படி வாய்ப்பு தராமல் கீழ் நோக்கி வரும்போது 22,930 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத ஆட்டோ செக்டாரில் மனதில் வச்சுக்கோங்க. தடுமாற்றங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஆட்டோ செக்டாரில் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து 965க்கு நெருக்கத்தில் 971 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்து நின்றுருக்கிறதுனால இங்கேருந்து மறுபடியும் புறப்பட்டால் மறுபடியும் அந்த 1040 நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் உடச்சி கீழே வரும்போது 925 வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்புகளாக மாறும். வீக்னஸ்ங்கிறது இன்னமும் கூடுதலாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரியாலிட்டியில் வந்து சேரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,580 க்ளோசிங். 9,805 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்ம நெருங்கி போயிருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு 9,786 வரைக்கும் நெருங்கி போயிருக்காங்க. பட் நேற்றே வந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே க்ளோசிங் கொடுத்ததுனால இன்றைக்கும் நான் ஒரு இறக்கத்தோடு தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 9,305 ஒரு நல்ல சப்போர்ட். இப்போ 9,805 ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் உடைச்சி மேலே போச்சு அப்படின்னா 10,420 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சந்தர்ப்பத்தை நிஃப்டி மெட்டல் தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,000 தொட்டுட்டாங்க. 12,002 தான் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா 12,650 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,480 அப்படிங்கிறது முக்கியமான இடமா இருக்குது. ஃபார்மாவுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் செக்டார் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது.
ஸோ இந்த வாரத்தில் இந்த பர்டிகுலராக இந்த 2 செக்டார்கள் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டும் இறக்கத்தையும் கொடுத்ததாக தான் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் 25,461ன்ற ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் 25,395 தழுவியே இதனுடைய க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இது திரும்பி மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 25,810 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை 25,395 கீழே வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே இருக்கிறது இப்போது மார்க்கெட்டில் நமக்கு நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரம் நம்ம இண்டெக்ஸை பொறுத்தளவில் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள். இந்த வாரத்துக்கான ஸ்டாக்குகள் ஏதாவது வாய்ப்பு தரக்கூடிய ஸ்டாக்குகள் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.